ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு திருப்பாவை பாசுரம் 14. இந்த பாசுரத்திற்கான திவ்ய தேசம் தேரழுந்தூர். இது தமிழ்நாட்டுல மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க எழுதியிருக்கும் பெருமாள் தேவாதிராஜர். இவர்தான் மூலவர். இந்த மூலவருக்கு இன்னொரு திருநாமம் உண்டு தமிழ்ல, ஆமருவி அப்பன். இங்க நம்ம மூலவர் சன்னதியில அவருடைய வலது பக்கம் பிரகலாதனையும் இடது பக்கம் கருடாழ்வாரையும் சேவிக்கிறோம். பிரகலாதன் நரசிம்மரோட உக்ரகத்தை தாங்க முடியாம அப்ப அவர் சொல்றாராம், அவர் நீ சாந்தமா என் காட்சி கொடு அப்படின்னு சொல்லி. அப்ப பெருமாள் கண்ணனா சாந்த ஸ்வரூபியா இவருக்கு காட்சி அளிக்கிறார். அதனால பிரகலாத ஆழ்வானையும் நம்ம இங்கேயே சேவிக்கிறோம். இன்னொரு பக்கம் கருடாழ்வார் இவருக்கு கருட விமானத்தை கொடுத்தாராம். அதனால இவ 2 பேரையும் நம்ம பெருமாளோட மூலவர் சன்னதியில சேவிக்கிறோம். இங்க இன்னொரு ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த கோவில்ல ராமாயணம் எழுதின கம்பர் அவருக்கு ஒரு தனி சன்னதி உண்டு. நம்ம அப்படி கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம அவருக்கு சன்னதி, அவருடைய மனைவியோட அங்க எழுதியிருப்பார். அவருக்கு பக்கத்திலேயே இன்னும் 2 பேர் இருப்பா, அவ அவருடைய சிஷ்யர்கள். இந்த மாதிரி கம்பருக்கு சன்னதின்றது நம்ம இங்க பாக்குறோம். அது ரொம்ப பெரிய விசேஷம். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இந்த கோவில் பெருமாளையும் இந்த கோவிலையும். இந்த திவ்ய தேசம் 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.